பிரைஸ் லார்ட். இன்றைக்கி நிறைய பேர் என்கிட்ட ஒரு கேள்வி கேட்பாங்க, தேவ சத்தத்தை நீங்கள் எப்படி பாஸ்டர் கேட்குறீங்க? உண்மையாக தேவ சத்தம் கேட்க முடியுமா? நம்மளால் கேட்க முடியுமா? தேவ சத்தத்தை நம்ம எப்படி கேட்கறது? இந்த 2 கேள்வி. உண்மையாக தேவ சத்தம் இருக்கா, பேசுவாரா, அவர் சத்தத்தை நம்ம எப்படி கேட்பது, இதை குறித்து பார்க்கலாம் அந்த செய்தியில். வாங்க. நிறைய பேர் என்கிட்ட கேட்குறது, எப்படி தேவ சத்தத்தை நான் கேட்குறேன்? தேவன் பேசுவாரா? உண்மையாக கேட்டிங்கன்னா தேவன் பேசுவார். ஆதியில் தேவன் ஆதாம் கூட பேசிட்டு இருந்தார், எவரோட பேசிட்டு. மனுஷன் தான் அவர் பாவம் செஞ்சதுனால பேசுவதற்கு ஒதுங்கினான். சரி, அவனை சபிச்சு அந்த ஏதேன் தோட்டத்தை அனுப்பிட்ட பிறகும் தேவன் மனிதனோடு பேசினார். யாரெல்லாம் அவர்கிட்ட பேச விரும்புகிறாங்களோ அவர் பேசுகிறார். அவர் எப்படின்னா, அவர்கிட்ட பேசுகிறவங்களை அவருக்கு ரொம்ப பிடிக்கும். நம்ம தான் பேசுறதில்ல. அவர் பேசுனா தானே கேட்கும். கரெக்டாக இல்லையா? முதல்ல அது பேசுறதுக்கு கேட்கணும். அவர் எப்படி பேசுவார்னு தெரியணும். இப்போ குழந்தை எப்படி பேசும்? குழந்தை பேசுதா? நம்ம பேசுகிற பாஷை தெரியாத தவிர நான் பேசும். தாய்க்கு தெரியும் அந்த குழந்தை அழுவுறது பேசுறது அது என்ன பால் கேட்குதா, இல்லைன்னா அழுவுதா, பசிக்குதா, தூக்கமானு யாருக்கு தெரியும்? தாய்க்கு தெரியும். அப்போ குழந்தை பேசுது. அது வயசான மூதாட்டி இருப்பாங்க, அவங்க படுக்கிறப்பான அவங்க என்ன சொல்ல வராங்கன்னு தெரியும். சில பேருக்கு வார்த்தை ஊமையாக இருப்பாங்க, ஆனால் பேசுறதை புரிஞ்சுக்க முடியும். அவர் பேசுறது எல்லாம் தான். அப்போ தேவன் ஏதோ ஒரு லாங்குவேஜில் ஏதோ ஒரு சூழ்நிலையில் பேசுகிறாரு. இப்போ என்னென்னா, தேவன் எப்படி பேசுவார், எங்கே பேசுவார்? நான் உண்மையாகவே சொல்கிறேன், அநேக பரிசுத்தவான்கள் மத்தியில் தேவன் பேசுவார். என்னோடதுல அவருடைய சத்தத்தை நான் கேட்டிருக்கேன். நிறைய முறை செய்தி கொடுக்கும் பொழுதும் சரி, ஜெபிக்கும் பொழுதும் சரி, இன்னொருத்தருக்காக ஜெபிக்கும் பொழுது தேவ சத்தத்தை நான் கேட்டிருக்கிறேன். அப்போ நான் ஜெபத்தில் இருக்கிறேன், தேவன் எதாவது பேச மாட்டாரா, இவங்க ஜெபிக்க வந்திருக்கிறாங்க, எதாவது பேச மாட்டாரான்னு நான் தேவனிடத்தில் கேட்குறேன். தேவனுடைய வார்த்தை வரணும், தேவன் பேசுகிறது உணர முடியும். 2 விதமாக பேசுவார். ஒன்று சத்தத்தில் பேசுவார், இன்னொன்று அந்த இருதயத்தில் உணர்வில் பேசுவார். அவங்க ஜெபிச்சு நீங்கள் ஏற்கனவே கேட்ட பழக்கம் இருந்தால் அந்த தேவன் பேசுவதை உணர முடியும். சில நேரம் சொப்பனத்தில் அப்படியே விசனில் காட்டுவார். தேவன் எப்படி பேசுவார்னா, முதல் சபைகளில் வார்த்தை மூலமாய் பேசுவார். அதை தெரிஞ்சுக்கங்க. நீங்கள் எப்படி கேட்குறீங்க, அவர் பேசிகிட்டே தான் இருப்பார் டெய்லியும். ஆனால் அந்த பேச்சை நம்ம என்ன பண்ணுறதில்ல, கேட்குறதில்ல. சபைகளில் ஆராதனை வேலையிலே நீங்கள் பாடுற பாடல் மூலமாக கர்த்தர் பேசுவார். ஃபர்ஸ்ட் கண்டிப்பாக பேசுவார், அந்த வார்த்தை மூலமாக பேசுவார். 2வது செய்தி ஆரம்பிக்கிறதுக்கு முன்பாகவே சில அறிவிப்புகளை அதிலேயே கர்த்தர் பேசுவார். 3வது தேவ செய்தியின் போது சபையில் போய் உட்காந்துட்டு, ஆண்டவரே நீங்கள் என்ன பாரத்தில் இருக்கீங்க, நீங்கள் என்ன கஷ்டப்படுறீங்க, கண்ண முடியும் ஆண்டவரே என்னோட பேசுங்கன்னு சொல்லி பாருங்களேன். அவர் வார்த்தை மூலமாக, அந்த ஊழியக்காரர் மூலமாக, அந்த வார்த்தை மூலமாக கர்த்தர் பேசுவார். நிறைய முறை நான் கேட்டிருக்கேன், ஆண்டவரே இந்த பிரச்சனைக்கு வந்திருக்கேன், எனக்கு ஏதாவது பேசுங்க ஆண்டவரேன்னா கரெக்டாக அந்த பிரச்சனையில் அவர் பேசுவாங்க. இது வாரத்தில் ஒரு நாள் பூரா அந்த சத்தத்தை கேட்குறோம். கர்த்தர் பேசுகிறாருன்னா என்ன அர்த்தம்? சபையில் மட்டும் இல்லை, அவர் இந்த உலகம் முழுவதும் சுற்றி இருக்கிறார். அவர் எல்லா இடத்துலையும் இருக்கிறார், பேசுகிற தெய்வம். அல்லேலூயா. இப்போ உங்கள் தனி ஜபம். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒருத்தர் பேசுகிறான், பேச விடணும். என் நண்பன் ஒருத்தர் இருக்கிறார், சின்ன வயசில் ஸ்கூல் நண்பன். அவன் பேசினான்னா பேசிகிட்டே இருப்பான். மற்றவங்க யாரும் பேசுகிறத காது கொடுத்து கேட்க மாட்டான். அவன் சொல்கிறத சொல்லிவிட்டு அவன் பாட்டு போயிடுவான். நம்ம சும்மா தலையாட்டுன்னு போயிருந்தாக்கணும். நம்ம ஏதாவது ஒப்பீனியன் சொன்னால் கூட அவன் காது கொடுத்து கேட்க மாட்டான். எனக்கு சொல்ல விட மாட்டான். அவன் பாட்டு வருவான், சொல்லிட்டு போயிட்டே இருப்பான். நாங்களே சொல்லுவோம், நீ வரப்பற சொல்ல போகிறப்போ, அவ்வளோதான். இங்கே நம்மளும் அப்படி தான் தேவனிடத்தில் போகிறோம், எனக்கு வேணும் இதை கொடுக்குறோன்னு. தேவன் பேச என்னைக்காவது நம்ம கொடுத்துருக்கோமா? நான் ஒரு ரகசியத்தை சொல்கிறேன் கேளுங்க. தேவன் பேசணும்னா அவரிடத்துல நீங்கள் ஜெபம் பண்ணும்போது கண்டிப்பாக கர்த்தர் பேசுவார். நீங்கள் ஜெப வேலையில் கண்ணை மூடிட்டு, ஆண்டவரே இந்த வேதத்தில் படிக்கிறேன், இந்த வேத வசனத்தின் மூலமாக பாடலில் சொன்னீங்கன்னா, பாடல் நீங்கள் எடுக்கிற பாடல் தான், அந்த பாடல் என்ன வரின்னு உங்களுக்கே தெரியும். ஸோ அது தேவன் பேசுகிற மாதிரி உங்களுக்கு பெருசாக தெரியாது. வசனத்தில் இதுக்காக நான் கண்ணை மூடி திருப்பிலாம் பார்க்குறோன்னா அது குத்து மதிப்பு, அது வேஸ்ட்டு. அது மூட நம்பிக்கை. தேவனிடத்தில் தினந்தோறும் நீங்கள் வேதம் வசிக்கும் பொழுது தான் அவருக்கும் உங்களுக்கும் கனெக்ட் ஆகும். டெய்லி பேசும்போது இன்னைக்கு ஆண்டவரே என்னோட பேசுங்க, சும்மா பேசுங்கன்னு சொன்னாலும் கர்த்தர் பேச மாட்டார். அவங்க மனைவி வீட்டை பிள்ளை கிட்ட என்கிட்ட பேசுமா என்னத்தை பேசுறது, ஏதோ சப்ஜெக்ட் இருக்கணும். நீங்கள் அதே மனைவி பேசுங்க, அம்மா சாப்பாடு வடிச்சேன், இது வடிச்சேங்க, இது பண்ணியிருக்கீங்க, இதை பண்ணியிருக்கீங்க, ஏதோ ஒன்று சொல்லுவாங்க. பிள்ளைகிட்ட எப்பா என்கிட்ட பேசுனா அந்த பிள்ளை என்ன பேசும்,
என்ன ஸ்கூலுக்கு போனியா, இல்லை காலேஜ் போனியா, என்ன வேலைக்கு போனியா, நம்ம கேட்ட கேள்விக்கு வரும். அதே மாதிரி கத்திரத்துல ஆண்டவர் எனக்கு இதை குறித்து பேசுங்கன்னு கத்திரத்துல நீங்கள் கொஸ்டின் வைக்கணும். சில நேரம் எழுதணும், கத்தருக்கு லெட்டர் போடணும். உங்கள் ஒரு நோட்டில் வச்சு ஆண்டவரே எனக்கு இது, ஆண்டவரே எப்படின்னு சொல்லி நீங்கள் பேசுங்களேன். நீங்கள் பேசுறது கத்தர் பதில் கொடுப்போம். கேட்டுட்டு பைபிள் படிக்கும்பொழுது வசனத்தின் மூலமாக தேவன் ஏதோ ஒரு சப்ஜெக்ட் படிப்பீங்க, அந்த சப்ஜெக்ட் மூலமாக பேசுவார். நிறைய நேரம் உபாகமாக யாத்திராவும் பார்த்தீங்கன்னா நிறைய புரியாது. ஆனால் அந்த வசனத்தின் மூலமாகவே கத்தர் என்னோட நிறைய பேசியிருக்காரு. நிறைய சாட்சிகள் தெரியும். இது ஒரு மெத்தட். நைட்டில் ஜெபம் பண்ணுறீங்கன்னா கத்தர் பேசுவார். அதிகாலையில் பண்ணுறீங்க, கத்தர் பேசுவார் வசனத்தில். இன்னொரு மெத்தட் இருக்குது. இன்னொரு சீக்ரெட் நான் சொல்லித்தரேன் பாருங்க. இன்னொரு ரகசியம், என்னோட பேசுகிற ரகசியம், இன்னும் சில பரிசுத்தவான்கள்ட்ட கேட்ட அந்த ரகசியம். அதிகாலையில் எந்திரிச்சு ஜெபிக்கிறீங்க, சில 2 மணி 3 மணி 5 மணி 4 மணி ஜெபிக்கிறீங்கன்னா, ஜெபிச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் அமைதியாக இருங்க. ஜெபெல்லாம் பண்ணி முடிச்ச பிறகு அந்த ஜெபத்தை முடிக்கிறதுக்கு முன்பாக, என் ஆத்துமாவை சொல்கிறதுக்கு முன்பாக ஒரு 5 நிமிஷம் அமைதியாக இருங்க. இல்லை 1 நிமிஷம் அமைதியாக இருங்க. 1 நிமிஷம் அமைதியாக இருங்க. அந்த அமைதியாக இருக்கும்போது இருதயத்தின் மூலமாக, செவிகள் மூலமாக கண்டிப்பாக கத்தர் பேசுவார். இன்னொரு சீக்கிரம் சொல்ல பாருங்க, அந்த கொஞ்ச நேரம் அமைதியாக இருக்கீங்களா, அந்த டைம் 2 செகண்ட் அப்படி தூக்கம் வரும். சில பேர் கொஞ்சம் தூங்கிட்டு எழுந்திருப்பீங்க, ஐயோ ஜெபிக்கிறேன்னு. அந்த தூங்குனீங்க பார்த்தீங்களா, அந்த கொஞ்ச நேரம் டைமில் ஒரு சொப்பனம் வரும். அந்த சொப்பனத்தில், அந்த கனவுல நீங்கள் நாளைக்கு என்ன செய்யணும், இன்னைக்கு என்ன செய்யணும், இல்லை நீங்கள் கேட்ட கேள்விக்கு கத்தர் என்ன பண்ணுவார், அதில் பேசுவார். ஒரு ஆமேன்னு சொல்லுவேங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அதே மாதிரி தான் கொஞ்ச நேரம், இல்லை உங்களுக்கு டைம் இருக்குது, நான் ஜெபம் பண்ணி முடிச்ச பிறகு இன்னும் 2-3 மணி நேரம் டைம் இருக்குது நான் வேலை செய்கிறதுக்கு, உங்களை அன்றாட வேலை செய்கிறதுக்குன்னா, ஜெபம் முடிச்சுட்டு ஒரு 1/2 மணி நேரம் திருப்பி தூங்கி பாருங்க. நல்லா 1 மணி நேரம் ஜெபம், இல்லை 2 மணி நேரம் அதிகாலை ஜெபம் பண்ணிவிட்டு, உள்ளே இரவில் ஜெபம் பண்ணிவிட்டோம், ஒரு 1/2 மணி நேரம் தூங்குற அந்த டைமில் நிச்சயமாக கர்த்தர் சொப்பனத்தில் பேசுவார். இன்றைக்கி எல்லாம் ஆட்டோவில் எழுதுகிற வசனத்தை விசுவாசிக்க. ஆட்டோவில் இருக்கிற வசனம் எச்சரிக்கை வசனம் கிடையாது, வெறும் வாக்குதத்த வசனம் தான். அதை காட்டிலும் உங்கள் தனிமையில் இருக்க ஆலயத்தில் வர்றதும் நீங்கள் ஜெபிக்கும் பொழுது வரும்போது தான் கர்த்தர் பேசுவார். 2வது, உன் மனசாட்சி யார் துதிக்கிறீங்களோ, தேவன் நீங்கள் வாசனை செஞ்சுட்டாருன்னா நீ ஒரு தப்பு செய்கிற, இல்லை உனக்கு காரணம் உனக்கிட்ட இன்ட்டு கொடுத்துட்டே இருப்பார். ஏதோ தப்பு நடக்குதுன்னா ஏதோ ஒரு உணர்வு காட்டிகிட்டே இருக்கும், ஏதோ நடக்க போகுதுன்னு கர்த்தர் பேசுகிறார். அப்போ தேவ சத்தத்தை கேட்க முடியும். நான் நிறைய நேரம் எனக்கு ஒரு தீர்க்கதரிசி, ஒரு பாஸ்டர் தெரியும். அவர் என்ன பண்ணுவார்னா, தேவன் பேசுகிறத கேட்பார். எனக்கு ஆண்டவர்கிட்ட கேட்பேன், ஆண்டவரே இதே மாதிரி என்கிட்ட பேசுங்க ஆண்டவர்னு. அவர் கண்ணை மூடி, அப்பா இந்த பிள்ளைங்க இதை கேட்குறாங்க, என்ன நடக்கும், இது வேலை கிடைக்குமா கிடைக்காதா, இது வாங்கலாமா கூட, கொஞ்ச நேரம் கம்முன்னு கிடைச்சுன்னு தன்னை சொல்லுவார். கேட்டால் கர்த்தர் சொன்னார் பண்ணுவார். எனக்கு ரொம்ப நாள் ஆசை, நானும் பாஸ்டிங் போகிறேன், எனக்கு கர்த்தர் சத்தம் கேட்க முடியல. அப்புறம் ஜெபிக்க தான் அவர் மெல்லிய சத்தம் ஒரு நாள் கேட்டேன், கம்பீர சத்தத்தை கேட்டேன். அப்புறம் கர்த்தர் நார்மலாக நம்மளோட பேசுகிற மாதிரி கர்த்தர் சத்தம் கேட்டேன். அப்புறம் இருதயத்தில் பேச ஆரம்பித்தார். இப்போ கண்ணை மூடி ஜெபம் பண்ணிட்டு தூங்கும் பொழுது சொப்பனத்தில் கர்த்தர் காட்டுவார். அடுத்தது தான் நல்லா ஜெபிக்கும் பொழுது தான் விஷன் தரிசன கண்கள் திறக்கப்படும். மாம்ச கண்கள் கிழிக்கப்பட்டு தரிசனத்தில் நிறைய காரியங்கள் பார்ப்பீங்க. இந்த செய்தி உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்குன்னு நினைக்கிறேன். நிறைய உங்களுக்குள்ள ஏதாவது டவுட் இருந்தால் என்ன பண்ணுங்கள், கீழே கமெண்ட் போடுங்க. உங்களுக்கு அந்த செய்தியை அடுத்தது நாங்கள் கொடுக்க விரும்புகிறோம். எங்கள் யூடியூப்பை ஃபாலோ பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கி அந்த தரிசன கண்களுக்கு கர்த்தருடைய பார்க்கத்தக்கதாக நான் ஜெபிக்க போகிறேன். அன்பின் தகப்பனே, நேரில் பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளை கர்த்தர் தொடுவீராக, உம்மை காணத்தக்கதான கிருபை தருவீராக, உம்முடைய சத்தத்தை கேட்க கிருபை தருவீராக. அப்போ அந்த உணர்வுகளையும் உம்மை புரிந்து கொள்ள கிருபைகளை தருவீராக. இப்பொழுதே தேவ வல்லமை இறங்கட்டும் அப்பா, தேவ மகிமை இறங்கும்படியாக ஜெபிக்கிறோம். உங்களுடைய வார்த்தையும் கேட்க, உங்களுடைய வார்த்தையின் கீழ்படிய அதற்கு கிருபை தருவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்க நல்ல பிதாவே, ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.